தெருநாய்கள் தொல்லை ரொம்ப அதிகம். அப்ப நாய்க்கடியினால ரேபிஸ் வந்து இறந்து போறதும் அதிகம். ஒரு நாய் நம்மளை கடிச்சுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? உடனே அந்த இடத்த விட்டு போயிடணும். நம்ம அடுத்த கடி அந்த நாய்கிட்டயோ அந்த கூட்டத்துக்கிட்டயோ வாங்காம அந்த இடத்த விட்டு போறதுதான் முதல்ல நம்ம செய்யறது. பாதுகாப்பான இடத்துக்கு போன உடனே நம்ம ரன்னிங் வாட்டர்ல, ஓடும் தண்ணியில பைப்பை திறந்து நல்லா 15 நிமிஷம் சுத்தமான தண்ணியில அந்த காயத்தை நல்லா கழுவணும். ஜென்டிலான சோப்பு வச்சு மெல்ல தேய்ச்சி கழுவணும். ரொம்ப ரப்பு பண்ணக்கூடாது, ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஏதாவது ப்ரஷ் போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கழுவுறதோட அர்த்தம் இந்த நாய்க்கடி உமிழ் நீர் வழியாத்தான் அந்த ரேபிஸ் வைரஸ் பரவுது. அந்த உமிழ் நீரை முழுதும் சுத்தப்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த இடத்த கழுவுறோம். இதே நம்ம தேய்ச்சி கழுவுனா அந்த ஒரு இடத்துல இருக்கிற வைரஸை இன்னொரு பக்கம் நாமளே கொண்டு போய் விட்டுருவோம். நல்ல சுத்தமான துணி எடுத்து கவர் பண்ணணும். டைட்டாவும் கட்டக்கூடாது. டைட்டா கட்டினாலும் அந்த வைரஸ் அந்த இடத்துலயே தங்கி பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வைரஸ் அந்த இடத்த விட்டு போயிடணும்னா டைட்டா கட்டக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டிடி போட்டுக்கணும். மருத்துவமனைக்கு போய் அப்புறம் நாய் கடிச்ச 12 மணி நேரத்துக்குள்ள வேக்சினேஷன் போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாய்க்கடி பலமா இருந்தா, காயம் பெருசா இருந்தா லோக்கல் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் ஆர்ஐஜின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை அந்த நாய் கடிச்ச புண் பகுதியிலேயே போடணும். ஸோ இதெல்லாம் உடனே நம்ம செஞ்சோம்னா பின்னால நம்ம ரேபிஸ் வருவதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அப்புறம் புண்ணு ஆறுவதற்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸு, லோக்கல் ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பேண்டேஜ் பண்ணி கட்டி அந்த புண்ணை நம்ம ஆற்றிக்கலாம்.